பாக்கியலட்சுமி அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இனியா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆஃபீஸ் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, மீடியால வந்து இனியா பேசி, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அவங்க பிரச்சனைக்கு வந்து இந்த குடும்பம் தான் காரணம்னு சொல்லிட்டு, இந்த குடும்பத்த பத்தி தப்பா பார்த்தீங்க அப்படின்னா, நியூஸ்ல பேசிர்றாங்க. இதனால எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. இவ்வளோ மோசமா இந்த குடும்பம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, போலீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவன அரெஸ்ட் பண்ண போறாங்க. போலீஸ் பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ண நிதிஷ் வீட்டுக்கு போறாங்க. ஆனா அங்க பார்த்தீங்கன்னா, அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, தலைமறைவாயிருவாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, இனியா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இப்படி தப்பிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இருக்கட்டும் இனியா விடு. இந்த பிரச்சனையே போட்டு நீ நினைச்சிட்டு இருக்காத. கொஞ்ச நாள் நம்ம எங்கேயாவது வெளிய போயிட்டு வரலாம். ஒரு 1 வீக்காவது எங்கேயாவது வெளிய போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பாக்கி ஐடியா குடுக்குறாங்க. அதுக்கு எல்லாரும் ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கோபி வெளிய போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கோபிய வந்து வழிமறிச்சு நிதிஷோட அப்பா சுதாகர் வந்து பேசுறாங்க. நான் தலைமறைவாயிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாமே வருத்தத்துல இருக்கீங்களா? என்கிட்ட மோதுறவங்க யாருமே வந்து நிம்மதியா இருந்ததே இல்ல. இத்துணூண்டு பொண்ணு அவ என்கிட்ட மோதுறா, என்னை பத்தி நியூஸ்ல சொல்றாளா? உன் பொண்ண ஒழுங்கா வந்து என்னை பத்தி பேசினதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மீடியால போய் பேச சொல்லு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி எங்க குடும்பத்தை பத்தி பேசினதுக்காக மன்னிப்பு கேட்க சொல்லுன்னு சொல்லிட்டு கோபி கிட்ட சுதாகர் சொல்றாங்க. அதுக்கு வந்து கோபி பார்த்தீங்க அப்படின்னா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. உன்னால முடிஞ்சது பார்த்துக்கோ. நீ ஜெயிலுக்கு போறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மிரட்டிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? சுதாகரும் சுதாகரோட ஃபேமிலியும் வந்து போலீஸ் கிட்ட மாட்டுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.